சென்னையில் விபத்தில் சிக்கிய இளம்பெண் உடைந்த சாலை தடுப்பு சுவர் கம்பியில் கைகுத்தி தவித்த சம்பவம் அனைவரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. அது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். சென்னையில் மெட்ரோ உள்ளிட்ட பணிகள் நடைபெற்று வருவதால் பல இடங்களில் சாலைகளில் தடுப்புகள் அமைக்கப்பட்டுள்ளது. நகரின் எதிர்கால போக்குவரத்து வசதியை கருத்தில் கொண்டு வாகன ஓட்டிகள் சிரமங்களை கடந்து செல்கின்றனர். இந்நிலையில் சென்னை புளியந்தோப்பு பகுதியைச் சேர்ந்த பவித்ரா பணி முடிந்து சக ஊழியர் விக்னேஷுடன் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார். இருவரும் சென்னை வேப்பேரி பூந்தமல்லி நெடுஞ்சாலையில் சென்றபோது பின்னால் வந்த வாகனம் மோதியதால் நிலை தடுமாறி கீழே விழுந்துள்ளனர். அப்போது அப்பகுதியில் உடைந்த நிலையில் இருந்த சாலை தடுப்பு சுவரில் நீட்டிக் கொண்டிருந்த துருப்பிடித்த இரும்பு கம்பி பவித்ராவின் உள்ளங்கையில் குத்தி இறங்கி மறுபுறம் வெளியே வந்தது. இதனால் வலியால் துடிதுடித்த பவித்ரா கம்பியில் சிக்கிய கையை எடுக்க முடியாமல் கதறி அழுதார். பவித்ராவின் தலையிலும் பலத்த காயம் அடைந்த நிலையில் உடன் வந்த விக்னேஷுக்கும் வயிறு, கால் உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த காயம் ஏற்பட்டது. சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் உள்ளங்கையில் கம்பி குத்திய நிலையில் துடித்துக் கொண்டிருந்த பவித்ராவை மீட்க முயன்றனர். ஆனால் அவர்களது முயற்சி பலனளிக்காத நிலையில் தீயணைப்பு துறையினர் மற்றும் 108 ஆம்புலன்ஸுக்கு தகவல் அளித்தனர். பின்னர் அங்கு விரைந்த 108 ஆம்புலன்ஸ் ஊழியர்கள் பவித்ராவுக்கும் விக்னேஷுக்கும் முதலுதவி சிகிச்சை அளித்தனர். தொடர்ந்து வந்த தீயணைப்பு துறையினர் கட்டிங் இயந்திரம் மூலம் பவித்ராவின் கையில் சிக்கியிருந்த கம்பியை துண்டித்தனர். இதனால் பவித்ரா கதறி துடித்தார். உள்ளங்கையில் குத்திய கம்பி துண்டிக்கப்பட்ட நிலையில் அதனை அகற்றுவதற்காக பவித்ராவை 108 ஆம்புலன்ஸ் மூலம் சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். அறுவை சிகிச்சை மூலம் அந்த கம்பி அகற்றப்படும் என்று 108 ஆம்புலன்ஸ் ஊழியர்கள் தெரிவித்தனர். இந்த சம்பவத்தால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டு போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டது. சாலையில் சென்ற அனைவரும் கம்பியில் குத்தியபடி சிக்கி தவித்த பவித்ராவை பரிதாபமாக பார்த்தபடி சென்றனர். அவரை மருத்துவமனைக்கு அழைத்து சென்ற பின்பே அனைவரும் நிம்மதி அடைந்தனர். சென்டர் மீடியன் எனப்படும் சாலை தடுப்புகள் சேதமடைந்தால் உடனடியாக சரி செய்ய வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர். தந்தி டிவி செய்திகளுக்காக செய்தியாளர் லோகநாதன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.